தசமியான இன்னைக்கு வழிபட வேண்டிய ஒரு அம்மன் நிமிஷாம்பாள். நிமிஷாம்பாள் நிமிஷத்தில் நமக்கு கஷ்டங்களை தீர்த்து வைக்கிறதுனால ஒரு நிமிஷாம்பாள்னு பேருன்னு சொன்னாங்க. ஆனால் லலிதா சஹஸ்ரநாமத்தில் நிமிஷம்னா கண், அம்பாளுக்குரிய ஒரு நாமமாக 1000 நாமத்தில் ஒன்றா நிமிஷாம்பாள் நாமம் சொல்லப்படுகிறது. ஒரு மன்னன் நல்ல அறவழியில் ஆட்சி நடத்துகிறான். அவனை ஒரு அசுரன் வந்து கொடுமைப்படுத்துகிறான். அதனால் அவனை ஒழிக்கிறதுக்கு அம்பாளின் அருள் வேண்டி யாகம் செய்கிறாங்க. அந்த யாகத்தில் தீயிலிருந்து அம்பாள் 10 கரங்களுடன் 10 வித ஆயுதங்களுடன் வந்து அந்த அசுரனை பார்த்த மாத்திரத்தில் அவன் எரிந்து பஷ்பமாகி விடுகிறான். அப்புறம் அந்த மன்னனிடம் உனக்கு என்ன வர வேண்டும்னே, எனக்கு குழந்தை பேர் இல்லை, குழந்தை வேண்டும்ன்றான். 2 வரத்தையும் அளிக்க. எப்படி அவள் வந்து நிமிஷமாக தன்னுடைய கண்ணால் அந்த அசுரனை வதைத்தாலோ அதுபோல் தன் பக்தர்களின் துன்பத்தை அவள் களைவாள்ங்கிறது நம்பிக்கை. முதல் கோவில் வந்து கிருஷ்ணராஜ மன்னர் இருக்கார் இல்லையா, கர்நாடகா, அவரால் கோவில் கட்டப்பட்டது. அப்புறம் இந்தியா முழுவதும் இருந்தது. தமிழ்நாட்டில் சென்னையில் காசி செட்டி தெருவில் சவுகார்பேட்டையில் நிமிஷாம்பாளுக்கு கோவில் இருக்குது. ஒரு சிறிய சந்துக்குள்ளே அழகான கோவில். அம்மன் சிறிய உருவம், நின்ற திருக்கோலம், கிழக்கு பார்த்து இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கோவிலில் தசமி அன்னைக்கு 10 தசமிக்கு வரேன்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை வைத்தோம் என்றால் அது 5 தசமியிலேயே முடிந்து விடுமா. இன்றைக்கி தசமி திதி. நிமிஷாம்பாளை வழிவிட வேண்டிய முக்கியமான நாள். நிமிஷாம்பாள் திருவடிகளே சரணம்.